Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிமிலரான ப்ரொனன்சியேஷன் இருக்கிற மாதிரியான ஹிந்தி வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்கள். வெங்காயத்துக்கு ஹிந்தியில் வந்து பியாஜ், பியாஜ் இல்லைனா பியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாக சொல்லலாம். பியாஜ் இல்லைனா பியாஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். 1 கிலோ வெங்காயம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு 1 கிலோ பியாஜ் கித்தனே கா ஹே, 1 கிலோ பியாஜ் கித்தனே கா ஹே. ஸோ பியாஜ் இல்லைனா பியாஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் தனியாக எடுத்து வை அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரியாணி கேலியே தோடா பியாஜ் அலக் சே லேக்கர் ரக்கோ. ஸோ கொஞ்சம் அப்படின்னா தோடா சொல்லலாம், இல்லைனா குச் அப்படின்னு சொல்லலாம். பியாஸ் இல்லைனா பியாஜ் தனியாக அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அலக்ஸே எடுத்து வை. ஸோ 2 வேர்பு சேர்ந்து வருது பாருங்கள். எடுக்கிறது ஒரு வேர்பு, வை அப்படின்னு சொல்கிறது ஒரு வேர்பு. 2 வேர்பு சேர்ந்து வரும்பொழுது ஃபர்ஸ்ட் வேர்பு கூட கர் இல்லைனா கே சேர்த்து பேசுவோம். லேக்கர் ரக்கோ இல்லைனா லேக்கே ரக்கோ அப்படின்னு சொல்லணும். பிரியாணிக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரியாணி கேலியே, பிரியாணி கேலியே குச் பியாஜ் அலக்ஸே லேக்கர் ரக்கோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ தான் பார்த்தோம் வெங்காயத்துக்கு வந்து பியாஜ் இல்லைனா பியாஸ் அப்படின்னு சொல்லணுன்ட்டுன்னு. தாகத்துக்கு ஹிந்தியில் வந்து பியாஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சிமிலரான ப்ரொனன்சியேஷன் வருது பாருங்கள். பட் நம்ம அந்த ஹோல் கான்வர்சேஷனை கவனிக்கும் பொழுது நம்ம எந்த வார்த்தையை சொல்கிறோம், எந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே பியாஸ் லகி ஹே, முஜே பியாஸ் லகி ஹே அப்படின்றத சொல்லணும். உனக்கும் தாகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா துஜே பி பியாஸ் லகி ஹே, துஜே பி அப்படின்னா உனக்கும் அப்படின்றது அர்த்தம். தாகமாக இருக்கான்னு கொஷின் ரைஸ் பண்ணுறோம், அதனால தான் கியா அப்படின்றது நமக்கு வருது. கியா துஜே பி பியாஸ் லகி ஹே அப்படின்றத கேட்குறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேனுக்கு ஹிந்தியில் வந்து ஷஹத், ஷஹத். ஸோ எனக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜே ஷஹத் பகுத் பசந்த் ஹே, ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் அப்படின்னா பசந்த் ஹே, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பகுத் பசந்த் ஹே. ஷஹத் முஜே ஷகத் பகுத் பசந்த் ஹே. அவனுக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கோ ஷகத் பகுத் பசந்த் ஹே, உஸ்கோ ஷகத் பகுத் பசந்த் ஹே அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் டெய்லி லெமன் ஜூஸில் ஹனி கலந்து குடிக்கிறேன், அதாவது எலுமிச்சை சாறில் தேன் கலந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ரோஜ் நீம்பு பானி மே ஷகத் மிலாக்கர் பீத்தாஹூன். ஸோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பீத்தாஹூன், இதுவே ஒரு பெண் சொல்கிறீங்க, அதாவது நான் டெய்லி லெமன் ஜூஸில் ஹனி கலந்து குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்லும் பொழுது பீத்திஹூன் அப்படின்றத சொல்லணும். பியோ அப்படின்னா குடி அப்படின்றது அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பேசுகிறதுனால பீத்தாஹூன் பீத்திஹூன் அப்படின்றது சப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஸோ ரோஜ் அப்படின்னா தினமும், நீம்பு பானிமே அப்படின்னா எலுமிச்சை சாறு, நீம்பு அப்படின்னா லெமன், ஸோ நீம்பு பானிமே அப்படின்னா எலுமிச்சை ஜூஸில் அப்படின்றது அர்த்தம். ஷஹத் அப்படின்னா தேனு, கலந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மிலாக்கர் பீத்தாஹூன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷஹத் அப்படின்னா தேனு, இதுவே வந்து ஜஹர். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங், சிமிலர் ப்ரொனன்சியேஷன். ஜஹர் அப்படின்னா வந்து விஷம், ஜஹர் அது ஷஹத், இது வந்து அந்த இத்து சவுண்டு வந்து சைலண்ட்டாக வரும் ஷஹத். ஸோ இது வந்து ஜஹர், ஜஹர். இதில் விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்மே ஜஹர் மிலா ஹுவாஹே, ஜஹர் மிலா ஹுவாஹே. மிலா ஹுவாஹேனா வந்து கலந்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறதா அர்த்தம். அதுக்கடுத்தது பாருங்கள், மதுவும் ஒரு வகையான விஷப்பொருள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷராப் ஏக் தரக்கி ஜஹரிலி சீஸ் ஹே, ஜஹரிலி. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஜஹர் அப்படின்றது. ஸோ ஜஹரிலி அப்படின்றது வந்து விஷத்தன்மை உள்ள அப்படின்றது அர்த்தம், பாய்சனஸ். ஸோ ஷராப் அப்படின்றது வந்து மதுவை குறிக்குது. ஏக் தரக்கி அப்படின்னா ஒரு வகையான, தரக்கி அப்படின்னா வந்து ஒரு வகையான அப்படின்றது அர்த்தம். ஜஹரிலி சீஸ்கை அப்படின்னா விஷப்பொருள், விஷத்தன்மை உள்ள பொருள். சீஸ் அப்படின்னா பொருள் அப்படின்றது அர்த்தம். ஜஹரிலி அப்படின்றது வந்து விஷத்தன்மையுள்ள, ஜஹர் அப்படின்றது விஷத்தை குறிக்குது, விஷத்தன்மையுள்ள அப்படின்னா ஜஹரிலி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விளக்கம் கொடுக்கறதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து சஃபாயி தேனா. ஸோ சஃபாயி தேனா. சாஃப் கரோ
சஃபாயி கரோ. ஸோ அப்படின்லாம் சொல்கிறது வந்து சுத்தம் பண்ணுறதை குறிக்கும். இங்கே வந்து சஃபாயி தேனா அப்படின்னா வந்து விளக்கம் கொடுக்கறத வந்து குறிக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஏதாவது விளக்கம் கொடுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து கியா ஆப் இஸ் பர் கோயி சஃபாயி தேனா சஹாங்கே. ஸோ கியா கொடுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணுறோம். அதனால் கியா அப்படின்றது வருது. ஆப் அப்படின்னா நீங்கள், இஸ்பர் அப்படின்னா வந்து இதை பற்றி, கோயி அப்படின்னா ஏதாவது, சஃபாயி தேனா சஹாங்கே அப்படின்னா விளக்கம் கொடுக்க விரும்புகிறீங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் விளக்கம் கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் அப்னி தரக்ஸே. ஸோ தரப்பில் இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு தரப்ஸே அப்படின்றத சொல்லணும். சஃபாயி தேனா சாக்தேஹேன் விளக்கம் கொடுக்க விரும்புகிறோம். ஸோ சஃபாயி தேனா சாக்தேஹேன் அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ தான் பார்த்தோம் சஃபாயி தேனா அப்படின்னா வந்து விளக்கம் கொடுக்கறது. ஸோ சஃபாயி கரோ அப்படின்னு சொல்கிறது வந்து சுத்தம் செய்யறது. அவன் வீட்டை சுத்தம் செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓ கர்கி சஃபாயி கர் ரஹாஹே, செய்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் வந்து ரஹாஹே அப்படின்றது வருது. இதுவே அவள் பற்றி, ஸோ ரஹா ரஹி அப்படின்றது வந்து எப்போ வரும் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸில், அந்த செயல் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து ரஹா ரஹி ரஹே வரும். சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி மாறும். இங்கே அவன் அப்படின்றதுனால வந்து சஃபாயி கர் ரஹாஹே அப்படின்றது வருது. கர்கே அப்படின்னா வீட்டை அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஏக் கானா காவோ இல்லைனா ஏக் கானா சுனாவோ அப்படின்றத சொல்லலாம். ஸோ பாடு அப்படின்னா வந்து காவோ அப்படின்றதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பாட்டு பாடுன்னா நம்ம பேச்சு வழக்கில் ஒரு பாட்டு பாடி காமி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஏக் கானா சுனாவோ அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், அதே போல் ப்ரொனன்சியேஷன் வர்றது வந்து சுனாயா அப்படின்றது, அதாவது திட்டுறதுக்கு வந்து சுனாயா, டான்டோ அப்படின்ற வேர்பும் யூஸ் பண்ணுவோம், சுனாவோ அப்படின்ற வேர்பும் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அவனை நல்லா திட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே உஸ்ஸே அச்சேசே சுனாயா. மெயின்னே நல்லா திட்டிட்டேன். யாரை திட்டினேன், எதை திட்டினேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, யாரை திட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு வந்து பதில் சொல்ல முடியும். ஸோ சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். மெயின்னே, உஸ்ஸே அப்படின்னா அவனே, நல்லா அப்படின்னு சொல்கிறதுக்கு அச்சேசே, சுனாயா அப்படின்னா திட்டினேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவள் ஏன் நம்மளை திட்டுவா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஓ ஹமேன் கியோன் சுனா ஏகி. ஸோ அவள், அதனால் சுனா ஏகி திட்டுவாள், ஃப்யூச்சர் டென்ஸு. இதுவே அவன் ஏன் நம்மளை திட்டுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு சுனா ஏகா அப்படின்றது வரும். ஸோ கியோன் அப்படின்னா ஏன், ஓ அப்படின்னா அவன் அவள் ரெண்டுத்தையுமே குறிக்கும். சுனா ஏகி சவுண்டு வர்றதுனால அந்த ஓ அப்படின்றது அவளை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். சுனா ஏகா சவுண்டு வந்ததுன்னா ஓ அப்படின்றது அவனை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். ஓ ஹமேன் அப்படின்னா நம்மை, கியோன் சுனா ஏகி இல்லைனா அவன்னு சொல்லும்பொழுது ஓ ஹமேன் கியோன் சுனா ஏகா அப்படின்றத கேட்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த வார்த்தைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரொனன்சியேஷன் வர்ற மாதிரியான வார்த்தைகள், ரெண்டு வார்த்தைகள் சேர்த்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரியே உங்களுக்கு நெக்ஸ்ட் வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.